நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிக்க போகிறோம். இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கல் பலன் காண்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இருபடி சமன்பாடு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனோட மூலங்களின் கூடுதல் என்ன, பெருக்கல் பலன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது இருபடி சமன்பாடு நம்மளுக்கு கொஸ்டின் பார்த்தாவே தெரிஞ்சிச்சு. இங்கே x² அப்படின்னு இருக்குது. ஸோ கம்பல்சரி இது வந்து இருபடி சமன்பாடு தான். எக்ஸோட பவர் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சமன்பாடு இருந்துச்சுன்னா x or y எந்த வேரியபிள்ஸ் வேணாலும் இருக்கலாம், அதோட பவர் வந்து 2. ஸோ அப்போ 2 இருந்துச்சுன்னா அது இருபடி சமன்பாடு தான். இப்போ 3 இருந்துச்சுன்னா அது கியூப், x³ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருபடி சமன்பாடு அப்படிங்கிறப்ப எக்ஸோட பவர் 2 தான் இருக்குது. ஸோ அதே x² + 8x - 65 = 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. ஸோ அப்போ இருபடி சமன்பாடு x² + 8x - 65 = 0. அப்போ x². அப்போ நம்மளுக்கு ஒரு சமன்பாடு ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா அந்த சமன்பாடோட கெழு என்னவாக இருக்குது, எக்ஸோட கெழு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் x², அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கெழு, அடுத்து கான்ஸ்டன்ட். இப்படி தான் இருக்கும் ஒரு சமன்பாடு வந்து ஃபார்மெட் வந்து. அப்போ x² அப்படிங்கிற இடத்துல என்ன வச்சுக்கோ, அப்போ x² - மூலங்களின் கூடுதல் x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் = 0. இதுதான் வந்து இருபடி சமன்பாடு வந்து ஒரு ஃபார்மெட் அமைக்கணும்னா அந்த சமன்பாடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். x² - நல்லா கவனிச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும். x² - மூலங்களின் கூடுதல் x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் = 0. இங்கே x வரக்கூடாது, இங்கே ப்ளஸ் வரணும். சரிங்களா? அப்போ x² - மூலங்களின் கூடுதல்னால் நம்மளால் 2 மூலங்கள் எடுத்துக்கிறோம். ஒன்று ஆல்ஃபா, ஒன்று பீட்டா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற மூலங்களில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா x. இந்த ஆல்ஃபா பீட்டா போடும்போது -ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு போடக்கூடாது. சரிங்களா? ஸோ ரெப்ரசன்ட் பண்ணும்போது -ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கூடுதல்ல. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம்ல. ஸோ அப்போ இது வந்து ப்ராக்கெட் மைனஸ் வந்து ரெண்டுக்குமே காமன். ஸோ மைனஸ் மூலங்களின் கூடுதல் x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் = 0. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபார்மெட் வந்து x²க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் அதோட கெழு என்ன இருக்குன்னா 1. சரிங்களா? அப்போ வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, கெழு என்னது 8. அப்போ அது என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னது, மூலங்களின் பெருக்கல். ஸோ மூலங்களின் பெருக்கல்ங்கிற பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குது, -65. சரிங்களா? ஸோ ஆல்ஃபா பீட்டா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மூலங்களின் கூடுதல் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா -b/a. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா -b/a. அதாவது மூலங்களின் கூடுதல் ஃபார்முலா. இது மூலங்களின் பெருக்கல் ஃபார்முலா வந்து +c/a. இப்போ ஏன்னா என்ன, பிசி இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, x². தான் x²ஓட கெழு தான் என்னது a, எக்ஸோட கெழு தான் b. இங்கே கான்ஸ்டன்ட். அப்போ x²ஓட கெழு வந்து a. அப்போ ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஏயோட வேல்யூ என்னவாக இருக்குது 1. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை 3x² அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கும், 3ஆக இருக்கும். இங்கே வெறும் x²னா அந்த x²க்கு முன்னாடி என்னவா இருக்குதுன்னு அர்த்தம், 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏயோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ இங்கே இருக்க 8 +8 தான். நெக்ஸ்ட்டு +8. சியோட வேல்யூ -65 அதோட கெழு. சரிங்களா? அதாவது மைனஸ் அந்த சியோட வேல்யூ -65. நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கூடுதலும் மற்றும் பெருக்கல் பலன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a, ஆல்ஃபா பீட்டா =c/a. சரிங்களா? பெருக்கல் பலன் c/a. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, பியோட வேல்யூ நமக்கு தெரியும். பியோட வேல்யூ 8. ஸோ 8 சப்ஸ்டிட் பண்ணுவோம். மைனஸ் ஃபார்முலாவில் -/a யோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா =-65ங்கிறது சியோட வேல்யூ டிவைடர் ஏயோட வேல்யூ 1. அப்போ -65. ஸோ மூலங்களின் கூடுதல் -8, மூலங்களின் பெருக்கல் -65. ஸோ இதான் வேல்யூ ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்க ஆன்சர் வந்து x² - மூலங்களின் கூடுதல் x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் = 0ங்கிறது ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a, ஆல்ஃபா பீட்டா c/a. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b, பியோட வேல்யூ 8, ஏயோட வேல்யூ 1. ஸோ சியோட வேல்யூ -65, ஏயோட வேல்யூ 1. ஸோ -65. ஸோ மூலங்களின் பெருக்கல் -65. ஸோ இது 2 மார்க்கு சொல்லையாக வாங்கலாம். ஃபார்முலா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதுங்க. அந்த ஃபார்முலா படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்ன, ஆல்ஃபா பீட்டானா என்ன அப்படிங்கிற வேல்யூ எழுதுங்க. சரிங்களா?